வணக்கம். பர்கர் கெடுதல்னு சொல்லுவாங்க. பர்கரையே சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? பர்கர் செய்யறதுக்கு முதல்ல கட்லெட் வேணும். கட்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச பச்சை கலர் பட்டாணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கலாம். காய் வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நிறையா தண்ணி சேர்க்க தேவையில்லை. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இது உருட்டுற பதத்துக்கு வரணும். அப்படி வரலன்னா ப்ரெட்டு துண்டோ ஊற வச்சு தண்ணி இருத்து அவலோ சேர்த்து இது மாதிரி நல்லா கெட்டியாக உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு உருட்டி நமக்கு எவ்வளோ பெருசு தேவையோ உருட்டி எடுத்துக்கலாம். பர்கருக்கு தகுந்த மாதிரி பெருசாக உருட்டி ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் பெரட்டி தோசைக்கல்லையே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கட்லெட் ரெடி. வீட்டிலே செஞ்ச மயோனீஸ் எடுத்துருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். மிளகாய் சேர்த்துருக்கனால கலராக இருக்குது. இந்த இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நறுக்கின வெங்காயம், தக்காளி, நம்ம செஞ்ச கட்லெட், சீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இஷ்டப்படியே நம்ம இதை சேர்த்துக்கலாம். கட்லெட் மட்டும் அவசியம். வீட்டிலே சீஸும் செய்யலாம், அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்காக மட்டும்தான் இந்த சீஸ் காட்டுறேன். கட்லெட்டை எடுத்து வச்சுக்கலாம். மேலேயும் ஒரு சீஸ், வீட்டிலே செஞ்ச டொமேட்டோ சாஸ் அதையும் கட்லெட் ப்ரெட் மேலே தடவிக்கிறேன். கட்லெட் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த பன்னும் உங்களுக்கு செய்ய வந்துச்சுன்னா இன்னும் ஆரோக்கியமானது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.